Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான குட்டி குட்டியான மினி ஆப்பம் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல ஒயிட் கலர்ல நல்ல ஆப்பத்தோட டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா நம்ம இமிடியேட்டா இது வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைக்கக்கூடிய இந்த ஆப்பமாவும் பாத்தீங்கன்னா உளுந்து எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளா ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த மினி ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு பச்சரிசி. இந்த பச்சரிசியா ஒரு 2ல இருந்து 3 தண்ணி போல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். மூடி போட்டு ஊற வச்சிருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்க நல்லா ஊற வைக்கலாம். இப்ப பாருங்க ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஊறிடுச்சு. இனிமே தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் போல நம்ம வந்து சாதம் சேர்க்கணும். நம்ம புதுசா வடிச்ச சாதம் தான், இல்ல பழைய சாதமா இருந்தாலும் நீங்க ஒரு 1/2 கப் போல சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். இந்த மாதிரி தேங்காவா சேருங்க. இப்ப சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இது வந்து ஆப்பத்துக்கு ஒரு சின்ன இனிப்பு கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்டுக்காக. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திருக்கோம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது இவ்வளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்ல பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைப்படணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆக விட்டுடலாம். இப்ப பாருங்க ஒரு நைட்டு நான் ரெடி பண்ண மறுநாள் இப்ப எடுக்கும்போது நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டா வரணும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இதுல தண்ணி சேர்க்க போறோம். ஆப்ப மாவு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லூஸான பக்குவத்துல தான் இருக்கும். அதனால இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. இது நல்ல ஒயிட் கலர்ல ரொம்ப சூப்பரா வரும். நீங்க இதே மாதிரி ஆப்பத்துக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இதை வந்து நம்ம குழிப்பணியார கல்ல கொஞ்சமா அப்படின்னா ஒரு அரைவாசி மட்டும் மாவு சேருங்க. சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி லேசா அமுத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதான ஆப்பம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்க நான்ஸ்டிக் தவா எடுக்கும் போது எண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா வராது, அங்கங்கேயா ஒட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் சேர்க்காம ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டா கொஞ்சமா மட்டும் நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லை அப்படின்னா கீ கூட சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமே மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்ல வேக விட்டுடலாம். இப்போ அப்படியே வேகட்டும். இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. இனிமே ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரா ஆப்பம் எல்லாம் ரெடியா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நீங்க வந்து குழந்தைங்க ஆப்பம் சாப்பிட மாட்டாங்க, இட்லி தோசை எதுவும் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை முடியும். எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமானதா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இமிடியேட்டா ஒன்னா எடுத்து வச்சு சாப்பிடலாம். இது வந்து சட்னி, சாம்பார், அப்புறமா கிரேவிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.